வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழக அரசியலில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் தாவேகா புதிய கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்கெடுத்திருப்பது தேசிய அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களிடையே அதிகரித்து வரும் போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 மீது 15 பேர் கொண்ட போதை கும்பல் பட்டாக்கத்திகளால் சராமரியாக வெட்டி வெறியாட்டம் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் சென்னை மாநகரின் மைய பகுதியிலேயே அரங்கேறியுள்ள இந்த தாக்குதலால் மக்கள் தங்களின் உயிருக்கு அஞ்சி அலறி அடித்து ஓடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் புதிய விதிகளால் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் ஜல்லிக்கற்கள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல பணிகளின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டு திட்டங்கள் தாமதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு கேரள முதல்வர் வி.டி. சதீசன் கடிதம் எழுதியுள்ளார். தாவேகாவிற்கு செல்லதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை புதுச்சேரி ரிசார்ட்டில் சி.வி. சண்முகம் தங்க வைத்ததாகவும், சி.வி. சண்முகம் அமைச்சராக இருந்த காலத்தில் அளவுக்கு மீறிய சொத்துக்கள் சேர்த்ததாகவும், அவரது குடும்பத்தினர் வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்துள்ளதாக விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பசுபதி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை திறக்க உரிய ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில், அடுத்து மேகதாது அணை பிரச்சினைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக முதல்வர் விஜய் மாஸ்டர் பிளான் போட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற காரசார விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன், மாணவர்களின் தற்கொலைகள் மற்றும் தேர்வில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து புள்ளி விவரங்களுடன் விளக்கி ஆவேசமாக உரையாற்றியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தாவேகா, ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி அல்லது ஆளுநராக இருந்தாலும் சரி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். எங்கள் நிலத்தில் எங்கள் மொழிக்கே முன்னுரிமை, இதை உறுதியாக நாம் நிலைநாட்டுவோம் என தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. நன்றி.